பொங்கல் தினத்தன்று இரவில் வீட்டில் இருந்த கணவன் மனைவியை அரிவாளால் வெட்டிச் சாய்த்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வெறிச் செயலுக்கு காரணம் என்ன? என்ன நடந்தது? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை காசிமேடு திடீர் நகர் 2வது தெருவை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான உலகநாதனும் அவரது மனைவி மாலத்தியும் பொங்கல் தினத்தன்று வீட்டின் உள்ளேயும் உலகநாதனின் பாட்டி வளர்மதி வீட்டின் வெளியேயும் இருந்துள்ளனர். இரவு 9:30 மணி அளவில் வீட்டுக்குள் அரிவாளோடு புகுந்த 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் உலகநாதனையும் மாலத்தியையும் சர்ற மாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதனை பார்த்த உலகநாதனின் பாட்டி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். உலகநாதனும் மாலத்தியும் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் போலீசார் இருவரையும் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் உலகநாதன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மாலத்தி அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் போலீசார் உலகநாதனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் உலகநாதனின் பாட்டி வளர்மதியிடம் விசாரித்த போது பிரபல ரவுடிகான தேசுங்குவின் மகனும் அவரது கூட்டாளிகளும் தான் காரணம் என தெரிவித்துள்ளார். பின்னர் தனிப்படை உதவி ஆய்வாளர் பிரவீன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு வல்லரசு, அந்தோனி, எபினேசர், எழிலரசன், மனோஜ், குணசேகரன் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கைதான நபர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பிரபல ரவுடியான தேசிங்கும் ரவுடி உலகநாதனும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் இருவருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த தேசிங்கை 10 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ததாகவும் அதற்கு உலகநாதன் வேவு பார்த்து உதவியதாகவும் கூறப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்ட தேசிங்கின் மகன் வல்லரசு உலகநாதனை கொலை செய்ய கூட்டாளிகளோடு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற 2 நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.